எசாயா அதிகாரம் 49 இறைவசனம் 8. இதே ஒளி வணங்கும் தூய இதய அன்னை ஆலயம் அறிவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நமது பங்கின் மூத்த உறுப்பினரான திரு ஜூலியன் கேம்லஸ் அவர்களிடம் நமது ஆலயம் பணிகளை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். ஆலயம் என்பது ஆன்மீக பணி மட்டுமல்ல, மற்ற பணிகளும் சார்ந்தது என்று நம்மிடம் அவர் பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தூய இதய அன்னை ஆலயத்தின் உறுப்பினர்களாகிய நமக்கு இந்த 75 ஆண்டுகளை கடந்த நிலையில் இந்த பவள விழா காலகட்டத்தின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இது நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான பெருமிதத்துக்குரிய காலகட்டம். ஆம், நமது ஆலயம் என்பது ஆன்மீக பணியை சார்ந்தது மட்டுமல்ல. ஏதோ கோவிலில் மக்கள் வருகிறார்கள், திருப்பலி ஆற்றுகின்ற அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள், ஜெபம் செய்ய வருகின்றோம் என்ற அந்த ஆன்மீக பணிகள் மட்டுமல்லாமல் நம்ம ஆலயத்தை சார்ந்த ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான உதவிகளை செய்கின்ற ஒரு ஆலயமாக நமது ஆலயம் திகழ்ந்து வருகின்றது. அந்த வகையில் தூய இதய அன்னை ஆலயத்தை பங்கு நிறுவப்பட்டதில் 1967 முதல் கல்வி பணியிலும் இந்த ஆலயம் தன்னுடைய பங்காற்றி வருகிறது என்பதற்கு சான்றாக பான்செக்கர்ஸ் கான்வென்ட் என்று அழைக்கப்படுகின்ற புனித அடைக்கல அன்னை சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் 1967 முதல் இந்த பங்கின் வளர்ச்சியில் பெரும் பங்கு ஆற்றி வருகின்றனர். அந்த வகையில் அவர்கள் ஆரம்பித்த புனித சூசையப்பர் ஆரம்ப பள்ளி முதலில் இங்கே ஒரு கத்தோலிக்க பள்ளி என்று இந்த மாநகரில் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த ஆலயத்தை சார்ந்த பகுதியில்தான். ஆகவே அந்த ஒரு பெருமிதத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்றால், நம்முடைய முதல் இந்த பங்கில் உறுப்பினர்கள் என்று தொடக்க கால உறுப்பினர்கள் என்ற வகையில் ரோசாலி டீச்சர் என்ற என்னுடைய தாயார் அந்த பள்ளியின் முதல் கத்தோலிக்க ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்பட்டார். அந்த பள்ளி வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் மரிய அக்ஸிலியம் இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் என்று ஆரம்பிக்கப்பட்டு காஞ்சி மாநகரிலேயே மிகவும் பெயர் பெற்ற ஒரு பள்ளிக்கூடமாக அன்றைய காலகட்டத்தில் ஒரு பேருந்தை வைத்து, ஒரு பஸ்ஸை வைத்து காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகளின் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி நிறுவனமாக மரிய அக்ஸிலியம் இங்கிலீஷ் மீடியம் பள்ளி செயல்பட்டு வந்தது. அது பிற்பாடு மரிய அக்ஸிலியம் பெண்கள் உயர்நிலை பள்ளி என்று நிறுவப்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது அது மேல்நிலை பள்ளியாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் வாழக்கூடிய பெண் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு இந்த பள்ளிக்கூடம் பெரும் உதவியாக இருக்கிறது. நகர்பகுதியில் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இந்த பள்ளிக்கூடம் ஒரு உறுதுணையாக இருந்து வருகிறது. அவர்களுடைய கல்வி வாழ்வின் சிறப்புக்காக இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆலயம் சார்ந்த கல்வி பணிக்கு புனித அடைக்கல அன்னை சபையை சார்ந்த அருட்சகோதரிகள் பெரும் பங்காற்றி வருகின்றார்கள். அத்தோடு கூட நம்முடைய அமலமரி தியாகிகள் சபையின் முதல் குருவாக இருக்கக்கூடிய இமானுவேல் மரியம் பிள்ளை அடிகளார் அவர்கள் அன்னை தெரசாவிடம் வேண்டுகோள் வைத்து நம்முடைய ஆயர், அன்றைய சென்னை மயிலை பேராயத்தின் ஆயராக இருந்த அருளப்பா ஆண்டகையின் உத்தரவோடு அந்த அன்னை தெரசா அருட்சகோதரிகளை காஞ்சிபுரத்துக்கு வரவழைத்து அவர்கள் மூலமாக பல கிராமங்களுக்கு அந்த எம்சி சிஸ்டர்ஸ், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அன்னை தெரசா அருட்சகோதரிகள் கிராமங்கள் தோறும் சென்று, குறிப்பாக விப்பேடு, முத்துவேடு, திமசமுத்திரம், ஏனாத்தூர், கூத்தவாக்கம் என்று பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அந்த ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி, அவர்களுடைய சமூக நலனுக்காக பாடுபடுவது, அவர்களிடம் உரையாடுவது, அவர்களுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருப்பது,
அடுத்ததாக காலாண்டர் தெருவில் அன்னை தெரேசாவின் முதியோர் இல்லம், அதாவது கைவிடப்பட்ட, மூளை வளர்ச்சியற்ற, பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கான ஒரு நிலையம் இன்று செயல்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் அது சிசு பவன், குழந்தைகளின் மறுவளர்ச்சி இடமாக இருந்தது. பிற்காலத்தில் அது இப்பொழுது ஆண்கள் பாதிக்கப்பட்ட, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த கடைநிலையில், குறிப்பாக ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டுமென்றால், இந்த பெருமாள் கோயில் அருகில், சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பகுதியில் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நாள்தோறும் ஒரே இடத்தில் அமர்ந்து உணவும் மற்ற விஷயங்களும் எல்லா விஷயமும் அதே இடத்துல செய்யக்கூடிய ஒரு அவல நிலையில் இருந்தவரை ஒரு நாள் இவர்கள் சென்று ஆம்புலன்ஸ்லேயே சென்று அவரை தூக்கி கொண்டு வந்து குளிப்பாட்டி அவருடைய புண்களுக்கு மருந்திட்டு அந்த ரணங்களையெல்லாம் மாற்றி சிறப்பான பணியை நம்முடைய அன்னை தெரேசாவின் அருட் சகோதரிகள் செய்து வருகிறார்கள். ஆகவே தூய இதய அன்னை ஆலயம் காஞ்சிபுரம், பெரிய காஞ்சிபுரம் தாமல்வார் தெருவில் சிறப்பாக இந்த 75 ஆண்டு காலம் தன்னுடைய ஆன்மீக பணியை மட்டுமல்ல, கல்வி பணியிலும், சமூக பணியிலும், சமுதாய பணியிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தை சார்ந்த உறுப்பினர் என்ற முறையில் நான் பெருமிதம் கொள்கின்றேன், பெருமகிழ்வு கொள்கின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இந்த பவள விழா வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆலயம் சார்ந்த கல்வி பணி மற்றும் சமூக பணி தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட திரு ஜூலியன் கேமுலஸ் அவர்களுக்கு நன்றி.